Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நார்மலாக எல்லாருமே பெருநாள் காலங்களில் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? பட் இன்றைக்கி அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஈஸியான சிக்கன் மந்தி வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான மசாலாவை நாமளே ஈஸியாகவே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதை நாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கொள்ளுங்க, சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், அன்னாசிப்பூ 1, ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ், ஏலக்காய் ஒரு 6 எடுத்துக்கொள்ளுங்க, பட்டை 4 துண்டு, அதோட கராம்பு 6 எடுத்துக்கொள்ளுங்க, கூடவே ஜாவித்திரி ஒரு 4 சின்ன துண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம செய்ய போகிற மந்திக்கு மெயினே இந்த மசாலா பவுடர் தான். ஸோ இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நான் 1 கிலோகிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட கால் சந்தோடு சேர்ந்து வர மாதிரி பார்த்து பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட இந்த சிக்கனில் இது மாதிரி சின்ன கீரலும் போட்டு விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம மசாலா சேர்க்கும் போது இந்த சிக்கனில் எல்லாமே இறங்கி இந்த சிக்கன் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தூள்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த சிக்கனோட நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரை இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சு பண்ணும்போது அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதோட நாம் இந்த தண்ணியை நம்ம ரைஸில் சேர்க்கும்போது அந்த ரைஸுமே சிக்கன் ஃப்ளேவரோடு இன்னும் சூப்பராகவே நமக்கு இருக்கும். இப்போ இந்த சிக்கனை மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பிளேட்டில் நான் மறைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கூடவே லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. உப்பு 1/2 டீஸ்பூன். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. நாம் இந்த சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சதால் உப்பு பார்த்தே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாம் வேக வச்ச சிக்கன் எடுத்து இந்த மசாலா ஈவனாக எல்லா இடமும் படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லாவே மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்காக ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. தாளிக்கிறதுக்காக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 4 ஏலக்காய், 2 பிரியாணியில் எடுத்துக்கொள்ளுங்க, கராம்பு 2, கருவேப்பட்டை ஒரு 4 துண்டு, அண்ட் இது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். எனக்கு புதினா இலை கிடைக்கல, ஸோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு தாளித்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மந்திக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச லெமன் சேர்த்துக்கொள்கிறதா. இதை நீங்கள் வீட்டிலேயே காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா கடைகளில் இந்த மாதிரி ரைஸுக்காகவே காய வச்சு சேல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரைஸுமே நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவரோட சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லாவே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். பட் இந்த மந்தி பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே நான் எடுத்து வச்சுருக்க 1/2 kg ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் தண்ணியையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு கொதி வரும் வரைக்கும் இதை மூடி வச்சுக்கொள்ளலாம். இதுக்காக நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லாவே கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் இதை வெயிட் பண்ணி மூடி வச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 முந்திரிகையை பொன்னிறம் வரும் வரைக்கும் இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை வெளியே எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதே எண்ணெயில் கொஞ்சமாக ப்ளம்ஸ் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு ஊதி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு 10 எடுத்து அதையுமே இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதே பேனில் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது பெரிய பீஸாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் இது ஈவனாக எல்லா இடமுமே நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். இது நாம் அதிக நேரம் பொரிக்க வேண்டிய தேவையில்லை. 2 நிமிஷத்தாலேயே இதை நம்ம அடுத்த சைட் மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சிக்கனையுமே இது மாதிரி மாற்றி மாற்றி பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய மந்தி பிரியாணிக்கான சிக்கன் சூப்பராகவே ரெடியாகி இருக்கு. அடுத்ததாக இந்த ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரைஸை இப்போ நான் கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ரைஸை நல்லாவே கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை இது மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்கணும். அதுதான் இந்த மந்தி பிரியாணியோட ஹைலைட்டே. கண்டிப்பாக இது கொடுத்தா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்காக அடுப்பு கறியை சூடுபடுத்தி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணி நடுவில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை மூடி விட்டுக்கொள்ளலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் மந்தி பிரியாணி சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. ஃபைனலாக இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இது மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீலை இந்த பிரியாணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த வரப்போகிற பெருநாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க உங்களை பாராட்டாமலே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான வார்த்தைகளும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.